ஹாய் வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோர்சஸ் ப்ரொவைட் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 23/2 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ல டேரிஃப் போட்டிருந்த அந்த டேரிஃப் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி யூஎஸ் கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா டேரிஃப் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து 23% இருந்துச்சு. அப்போ 18% ஆக்குனாங்க. திருப்பியும் வந்து 15% ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வந்ததுனால பாசிட்டிவாக வந்ததுனால மார்க்கெட் நல்ல கேப் அப்பாக இருந்துச்சு. ஸோ அது மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா நம்ம அந்த லெவல்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 25,656, 25,760 இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட்டை நீங்கள் ப்ரீமியமாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ் ஆகல. ஆக்சுவலி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சைட் வேஸ். ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான மார்க்கெட். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எதை வச்சு கால்குலேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,650 காலன் 9 புட். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் 650 காலன் புட்டில் பார்த்தா 125 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 102 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். நீங்கள் ஓப்பன் ஆனே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் புட் சைடில் வந்து 111க்கு கீழே தான் வந்திருக்காங்க. டே லோக்கு கீழே வந்திருக்காங்க. அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எங்கே கீழே இருந்தாலும் மேலே போக போகிறாங்க நம்ம அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 111 நீங்கள் எண்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கீ லெவல் 125 நீங்கள் எண்டி எடுக்கலாம். நீங்கள் நல்லா 102க்கு மேலே போகிறாங்க. 125 நீங்கள் எந்த எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் 153, 179 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 189 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆக முடியல. சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா 25,650. அப்போது எவ்வளோ மார்க்கெட் மேலே இருந்தாலும் திருப்பி 650க்கு கீழே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ மார்க்கெட் அப்படின்னவங்க திருப்பியும் அங்கே ரிவர்சல் ஆயிருக்காங்க. அப்புறம் நீங்கள் புட்சையில் நீங்கள் எண்டி எடுக்கலாமா, எங்கே எண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா புட்சையில் நீங்கள் 78 அப்படிங்கிற நம்மளோட சப்போர்ட் லெவலில் நீங்கள் எண்டி எடுத்துக்கலாம். 78 நீங்கள் எண்டி எடுத்திருந்தீங்கன்னா டே கேண்டிலோட ஹை. அப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ இருப்பாங்க, 111 கரெக்டாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதே எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 தடவை பண்ணியிருக்காங்க. ஆனால் 6வது டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் அதே மாதிரி மேலே கொண்டு போயிட்டு ஏமாற்றிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டாங்க. ஏன்னா திருப்பி 78ல் மார்க்கெட் பிரேக் பண்ண முடியலை. 84ல் தான் நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி. ஆனால் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் புட் சைடில் நீங்கள் எண்டி எடுத்துக்கலாம்னா அதே மாதிரி தான் நீங்கள் 88ல் நீங்கள் எண்டி எடுத்துக்கலாம். 88 அப்படிங்கிறது நம்மளோட வந்து சப்போர்ட் லெவல். ஸோ 88ல் நீங்கள் எண்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் 125. ஸோ கரெக்டாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி நீங்கள் 111 நீங்கள் எண்டி எடுத்திருந்தா 125 டார்கெட். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணுறோம், எப்படி மார்க்கெட் நம்ம ரிலக்ரைஸ் பண்ணுறோம், எப்படி மார்க்கெட்டை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் 102ல் எண்ட்ரி எடுத்துக்கலாம். 102ல் நீங்கள் எட்டு எடுத்தீங்கன்னா 125 டார்கெட். ஏன்னா 102ல் நீங்கள் எட்டு எடுத்து 111 வரைக்கும் கன்ஃபார்மாக போகும் தெரியும். அப்போ 102ல் நீங்கள் எண்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 102, 111 டார்கெட். மார்க்கெட் போய் 125 வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ 125 பிரேக் பண்ணால் 153. நானும் என்ன நினைச்சேன்னா 153 வரைக்கும் மார்க்கெட் போவாங்கன்னு நினைச்சேன். பட் மார்க்கெட்டால் 125 பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து கால்குலேஷன் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஆக்சுவலி மார்க்கெட் அப்படிங்கிறது சைட்வேஸ் தான். ஏன்னா 2 சைடுமே வந்து ப்ரீமியம் வந்து டிகே பண்ணாங்க. செம்மையாக ப்ரீமியம் டிகே பண்ணாங்க. நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் இன்னும் அப்சைடில் போகலாம். இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு டவுன் சைடில் நல்லா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். வேறு சைட் ப்ரைஸில் நம்ம எண்டி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டால் எண்டி எடுக்கலாம். 25,600ல் நீங்கள் எண்டி எடுக்கலாம். 600ல் நீங்கள் பாருங்கள் 53 அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. 25,600 காலோட லோ. அப்போ 53க்கு மார்க்கெட் கீழே வரல, 53க்கு மேலே இருக்காங்க. ஸோ அப்போ 53ல் நீங்கள் எண்டி எடுத்து சாப்பிட தூக்கி நீங்கள் கீழே போட்டிங்க ஃபஸ்ட் கேண்டில் லோக்கு 46ல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் போவாங்க அப்படின்னா 92 வரைக்கும் போவாங்க. அதாட்டி ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை வரைக்கும் போவாங்க. ஸோ மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் பாருங்கள், திருப்பி அதே மாதிரி 53க்கு கீழே வரல. ஸோ 60 கிட்ட 60 நீங்கள் எண்டி எடுத்திருந்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் எங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் எத்தனை தடவை போய் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்காங்க. பட் ஆனாலும் கால் சைடில் வந்து மார்க்கெட் வந்து லோக்கு கீழே வரல. ஆக்சுவலி கால் சைடில் வந்து மார்க்கெட் வந்து எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே வரல. அது மட்டும் இல்லாமல் 25,620 அப்படிங்கிற நம்மளோட லெவல். ஸோ நம்ம லெவலுக்கும் கீழே வரல. ஸோ அப்போ அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ப்ராப்பராக மேலே போயிருக்காங்க. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.